சுந்தரராஜா சார், நான் சொன்ன அட்ரஸ்ல இந்த சாமான்லாம் கொண்டு போய் பத்திரமா இறக்கி வச்சிருக்கேன். சரி சார். ஐயா சொன்ன அட்ரஸ்ல இருக்கணும்பா, உங்க வீட்டுல இருக்கக்கூடாது, தெரிஞ்சுதா? அவன் என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவன், ரொம்ப நாணயமானவன். உங்ககிட்ட ஒண்ணு கெஞ்சி கேட்டுக்கிறேன். புது வீட்டுல போய் அக்கம் பக்கத்துல வழக்கம் போல வம்பு கேட்றாதீங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்னால வீடு மாத்திக்கிட்டு இருக்க முடியலப்பா. வாழ்க்கையில் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ரிக்வெஸ்ட்னா ரிக்வெஸ்ட், அட்வைஸ்னா அட்வைஸ், வார்னிங்னா வார்னிங். இந்த பாருப்பா, இந்த வீட்டுக்காரன் என் கேரக்டரே சரியா புரிஞ்சுக்கல, அதனால வீட காலி பண்ண சொல்லிட்டான். புது வீட்டுல நீ ஒரு புது அப்பாவை பார்க்க போற. நீ ஒரு இடத்துல ஆணை அடி, அந்த இடத்த விட்டு நான் நகர்றானு பாரு. வண்டியில ஏறுப்பா. முன்னாள் நிறைய இடம் இருக்குப்பா. வேணாம்ப்பா, நான் டிரைவர் பக்கத்துல உட்காருவேன், அவர் ஏதாவது கேள்வி கேட்பேன், அது உனக்கு பிடிக்காது. அனாவசியமா உனக்கு எனக்கு சண்டை வரும். நான் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நகர டிரைவர். என்ன சார் உன் பேர் என்னப்பா? கர்ணன் சார். கர்ணனா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். குழந்தை குட்டிங்க இருக்கா? இருக்கு சார். அவங்க நல்லபடியா வச்சிட்டு இருக்கியா? நல்லபடியா வச்சிருக்கேன். டிரைவர் வண்டி எடுப்பா. ரொம்ப இருக்குப்பா, வண்டி எடு. ஐயோ அப்பா, நம்ம வீடு இங்க இருக்குப்பா. இதெல்லாம் நிறைய வீடுங்க இருக்கு. வந்த உடனே அலையாதீங்கப்பா, வந்துருங்கப்பா. நல்லா இருக்கு. ரொம்ப வெயிட்டா இருக்காப்பா, நானே எடுத்துக்கிட்டுமா? உன் பங்குக்கு நானும் இதே எடுத்துட்டு வரணும்பா. நானே எடுத்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம், வாங்கப்பா. ரொம்ப ஐயா அப்பா, ரூம பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ரூமு. இந்த ரூமு உங்களுக்கு மட்டும்தான், நான் உள்ளே வரமாட்டேன். இங்க ஒரு கட்டில் ஒண்ணு போட்டு கொடுத்துறேன், மேல ஒரு ஃபேன் போட்டு கொடுத்துறேன். அங்க சின்னதா ஒரு சோஃபா செட்டு, தினப்பத்திரிக்கை, வாரப்பத்திரிக்கை, மாசப்பத்திரிக்கை எல்லாம் ரூமுக்கே வந்துடும். அந்த மூலையில ஒரு டிவி செட்டு, நீங்க மட்டும் பாக்குறதுக்கு. ஒரு வேளைக்கு சாப்பாடு வடை பாயசத்தோட வெள்ளி தட்டுல உங்க ரூமுக்கே கொண்டு வந்து கொடுத்துற சொல்றப்பா. ஒட்டாய் விட்டாச்சா? ரொம்ப சந்தோஷம். அப்பா, உங்களை கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான், இந்த ரூமுக்குள்ளேயே இருங்க. வெளியில போய் அரட்டை அடிச்சு வம்ப விலைக்கு வாங்காதீங்கப்பா. இந்த பாருப்பா, இந்த வீட்டுல வித்தியாசமான அப்பாவை நீ பார்க்க போற. அப்பா அது போதும். ஆபீஸ்ல எனக்கு ஆடிட்டிங் இருக்கு, டெம்போல சாமான்லாம் வந்துடும். கல்பனாவுக்கு உதவியா இருந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்கீங்களா? என்னப்பா இது, நீ எனக்கு சொல்லணுமாப்பா? நான் குளிக்க போலாமா? ஆண்டவா. இந்த நாட்டிலே பெண்கள் சமுதாயம் மிதிக்கப்படுகிறது. இந்த நாட்டிலே பெண்கள் சமுதாயம் அவமானப்படுத்தப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மூலைகளில், பல்வேறு வீடுகளில் பல லட்சம் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நாட்டிலே பல வீடுகளில் ஆண்கள் பெண்களை அடிமைகளாக நடத்துகிறார்கள். பெண்கள் சமுதாயம் நசுக்கப்படுகிறது, மிதிக்கப்படுகிறது, கொடுமைப்படுத்தப்படுகிறது. சுதா, ஆபீஸ் போனோம், டைம் ஆச்சு. டிபன் ரெடியா? ஏங்க, சாயந்தரம் மீட்டிங்க்கு என்ன தயார் பண்ணிட்டு இருக்கேன்ல, பொங்கி போடவும் எடுத்து கொட்டவும் தான் பெண்ணா? இப்ப நாட்டுல பல மூலையில பல பெரிய பெரிய பதவிகள்ல பெண்கள் பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க மனைவிய கட்டி போட நினைக்காதீங்க. அவளை ஏன் தொந்தரவு பண்ற? நீ வா, நான் டிஃபன் தரேன். பெண்களின் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும். அதற்காகத்தான் நான் பெண்மணி பத்திரிகையில் நிருபராக சேர்ந்தேன். ஆண்களின் அராஜகம் ஒழிய வேண்டும். கண்ணாடி பேரா, தாத்தாவுக்கு இந்த வீட்டுல நிறைய வேலை இருக்கும் போல இருக்குடா. அம்மா உன்னை கீழே கூப்பிடுறாங்க. மாமா, குழந்தைங்களுக்கு பசிக்குதான், ஹோட்டல் வரைக்கும் போய் கொஞ்சம் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? கண்டிப்பா. இந்தாங்க. மாமா, வாசல் இந்த பக்கம் இருக்கு, அங்கெங்க போறீங்க? அதுலம்மா, நான் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாச்சு. கொல்லப்புறம் எப்படி இருக்குன்னே பார்த்தது இல்ல, அதுக்கு சேர்த்துதானே நம்ம வாடகை கொடுக்குறோம். அதனால நான் கொல்ல வழியா கிளம்பி வாச வழியா போயிடுவேன். ஏதோ செய்யுங்க மாமா, சீக்கிரமா வந்துருங்க. உன்னை டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னா இங்க என்ன பண்ற? அதுலடா கண்ணா, இந்த கம்பி இருக்கு,
அது இரும்புல பண்ணினதா கட்டையில பண்ணினதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப அவசியம். பசிக்குது தாத்தா, முதல்ல ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வா தாத்தா. ஆமா, டிஃபன் ரொம்ப அவசியம் உனக்கு. அப்பன மாதிரி இருக்கிறான் பாரு. மௌன, போய் சொல்லாத. நீ தானே எடுத்த. புழுகாத நைனா, நீ தானே எடுத்த. நீ தானே எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான்டா எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான்டா எடுத்த. இல்ல நைனா. நீ தான்டா எடுத்த. இல்ல நைனா, நீ தான். ஏங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன தகராறு? எதை காணணும் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? நைனா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது. நீ என் நியாயத்தை சொல்லியா? நாங்க ரெண்டு பேரும் சாராய கடைக்கு போறப்போ இதே இடத்துல கம்பர் தெரி இருந்துச்சுங்க. தண்ணி அடிச்சிட்டு திரும்பி வர்றோம், காணுங்கய்யா. கம்பர் தெரு போர்டை காணுமா? போர்டு இல்லைங்கய்யா, தெருவையே காணும். சாராய கடைக்கு போறப்போ இந்த கைதேதான் உத்து உத்து பார்த்தா. நான் போதையில இருந்தப்போ எனக்கு தெரியாம இங்கே எடுத்து அமைக்கி வச்சுட்டாங்க ஐயா. இல்ல நைனா, சார் இல்ல சார். சார் இல்ல சார். நீ தாண்டா சத்தியமா எடுத்த. நீ தாண்டா எடுத்த. ஐயா, இதுக்குதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? எங்கிட்ட கட்டக்கூடாது. அந்த கம்பர் தெருவை யாரும் திருடிட கூடாதுன்னு பயந்து நான் தான் பத்திரமா என் வீட்டுல கொண்டு போய் பொட்டிக்குள்ள வச்சிருக்கேன். இவர் தான் போதையில அமைக்கி வச்சுட்டாரா? ஜோகி நைனா, எம்மாலேயே சந்தேகப்பட்டிய. மன்னிச்சுக்கையா, மன்னிச்சுக்கையா. நீ ஹரிச்சந்திரையா? ஹரிச்சந்திரன். நான் தான் சந்திரமதி. லோகிதாசன் வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏங்க, இது நான் பொம்பளைங்க நடக்கிற இடம். இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்ன அசிங்கம்? அதான் இவ்வளவு பெரிய அண்ட்ராய்ட் போட்டுக்கிறேன்னு தெரியல. தோல்ல லுங்கி மாட்டிருக்கிறீங்களே, அதை எடுத்து இடுப்புல கட்டிக்கணுங்க. அது எப்படி? அண்ட்ராயர் மறைஞ்சு போயிடுமே. அப்ப அதுக்கு லுங்கிய தோல்ல மாட்டிட்டு சுத்துறீங்க? எவனோ என்ன பார்த்து லுங்கி இல்லாத பையன்னு சொல்லிட கூடாது. ஆமா, அது நம்ம கொள்கை. அத நீ டச் பண்ணிக்காத. நாட்டுல அவன் கொள்கையே இல்லாம கட்சி ஆரம்பிக்கிறான். நீங்க நிறைய கொள்கை வச்சிருக்கீங்க. அப்ப நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டா? தெரு வந்துச்சு. லெப்ட்ல வலிக்காத, ரைட்ல வலி. செடியா நடப்பா. வணக்கண்ணே. பாக்குறவங்க நான் குடிச்சிருக்கிறதா நினைச்சுக்க போறாங்கப்பா. இத வீட்டுப்பா. இதான் இங்க வீடு. சாமான் எல்லாம் வந்து இறங்கியாச்சு. கல்பனா தனியா அந்த கூலி ஆளுங்களோட மாரடிச்சு எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. ரெண்டு சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செட்டப் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு காலையில டிஃபன் கொடுத்து மத்தியானம் சாப்பாடு முடிச்சு ராத்திரிக்கு சாப்பாடும் தயாராகிட்டு இருக்கு. 2 இட்லி 2 வடை வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? டிஃபன் என்ன டெல்லிக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்களா? அப்பா, காலையில கல்பனா டிஃபன் வாங்குறதுக்கு பேக் கொடுத்து விட்டால நேரா ஹோட்டலுக்கு தான் போனீங்களா, இல்ல இந்த காலனிக்குள்ள யார் வீட்டையாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? தண்ணி குடிங்களே. அப்பா, இந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களே, இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. நாளையில இருந்து உங்களுக்கு 10 ரூபாய் பேட்டா கொடுத்துறேன். காலையில 6 மணிக்கு டிஃபன் ரெடி ஆயிடும், சாப்பிடுங்க. மத்தியான சாப்பாட்டை கேரியர்ல எடுத்துங்க. ஒரு நாளைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போங்க, ஒரு நாளைக்கு திருமலை நாயக்கர் மஹாலுக்கு போங்க, ஒரு நாளைக்கு தல்லாகுளம் போங்க, ஒரு நாளைக்கு தெப்பகுளம் போங்க. கல்யாண பரிசு தங்க வேணும் மாதிரியா? எஸ், நைட்டு படுத்துக்க வீட்டுக்கு வந்தா போதும்.
அப்பா, இந்த புது வீட்லயும் பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்கப்பா, ப்ளீஸ். நாங்க மாடியில குடியிருக்கோம். வணக்கம். இவர் என் பையன். ஹலோ. இன்னைக்கு யாராவது இங்க இருந்து பெண்மணி பத்திரிகை ஆஃபீஸ் போனாங்களா? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. நீங்க போனீங்களா? இல்லையே. அப்ப யார் போயிருப்பாங்க? அந்த பத்திரிகை ஆபீஸ் எங்க இருக்கு? தல்லாகுளத்துல. ஏதாவது பிரச்சனையா? உட்காருங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி. அப்பா, இன்னைக்கு எந்த ஏரியாவில் சுத்துனீங்க? தல்லாக்குளம். எதிர்பார்த்தேன். வாங்க. எங்க? வாங்க. போங்க. வணக்கம் சார். இன்னைக்கு மத்தியானம் பெண்மணி பத்திரிகை ஆபீஸுக்கு நீங்க போயிருந்தீங்களா? போயிருந்தேன். அங்க என் மருமகிட்ட நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்க வரல. அத நீங்களா பேசுறீங்களா இல்ல என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட குத்தம் சொன்னாலா? உண்மையை சொல்லிருக்கீங்க. இது எங்க மான பிரச்சனையா இருந்தா நான் விட்டுருவேன். அடுத்த வேளை சாப்பாட்டு பிரச்சனை, எங்க வயிற்று பிரச்சனையா. எப்ப நீங்க வயிற்று பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்களோ அப்ப நானும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதனால எனக்கே வயிற்று பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு உங்க மருமக கிட்ட நான் பேசுனது உண்மைதான். ஆனா உங்க பொண்டாட்டி சொல்லி பேசல. உங்க பொண்டாட்டி கருப்பா சிகப்பா, ஒல்லியா குண்டா, குட்டையா நட்டையா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உங்க மருமக கிட்ட சொன்னதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள். இந்த சமுதாயத்துல சொந்த கருத்துக்களை சொல்றதுக்கு கூட உரிமை இல்லையா? நான் என்ன வீட்டுக்குள்ளேயா சொன்னேன்? தல்லாக்குளத்துல தானே போய் சொன்னேன். இந்த பாருப்பா, இது உனக்கு தெரிஞ்சது முக்கியம் இல்ல, உன் பொண்டாட்டிக்கு முக்கியமா தெரியணும். உடனடியா சொல்லிருப்பா, மறந்துடாதப்பா. சார், நீங்க தெய்வம் சார். மறுபடியும் சொல்லுங்க. தெய்வம் சார். ஊருக்கே தெரிஞ்சிருக்கு சார். நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். என்ன மட்டும் தானே தொந்தரவு பண்ணீங்க? இந்த வீட்டுல வேற யாரையும் நீங்க தொந்தரவு பண்ணலையே. சார், நான் வரேன். வேற ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி அனுப்புங்க. என்னப்பா இது, ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறீங்க? அது இல்லப்பா, இன்னைக்கு தல்லாக்குளம் பக்கம் போனேனா நீ கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டேமா. நீ சாப்பாடு மட்டும் கொடுத்துருந்த, தண்ணி கொடுக்கலையா? வெயில் தண்ணிதாக எடுத்தது விக்கித்துப்பா. நீ பேட்டா கொடுத்திருந்த, ஆனா பக்கத்துல ஜோடா கடை இல்ல. பார்த்தா பக்கத்துல பெண்மணி பத்திரிகை ஆபீஸ். உள்ள நுழைஞ்சேன், தண்ணி இருக்குமான்னு கேட்கறதுக்கு தான். பார்த்தா மாடி வீட்டு மருமக கலரே கொடுத்தாப்பா. வெறும் கலரை குடிச்சிட்டு எப்படிப்பா வெளியில வர முடியும்? அதான் இந்த மாதிரி நீங்க மாமியார் மருமகளை குடும்பப்படுத்துற கதையை பத்தி பத்திரம் எழுதுறீங்களே, இந்த மருமக மாமியார குடும்பப்படுத்துறத ரெண்டு வார்த்தை தான் நான் சொன்னேன். பொய், அவ்வளவும் பொய். நேத்து மாடியில போய் ஏதோ ஒட்டு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு பெண்மணி பத்திரிகை ஆபீஸ் அட்ரஸ் விசாரிச்சுக்கிட்டு வேணும்னே தல்லாகுளம் பக்கம் போயிருக்கீங்க. அங்கேயும் போய் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. இது என் மேல் துண்டு தானே? நம்புறியா? நம்பரா நம்ம உன் புருஷன்? சீக்கிரம் நம்புடா. நீங்க 1000 தடவை தாண்டினாலும் நான் உங்களையும் நம்ப மாட்டேன், உங்க மேல் தோண்டையும் நம்ப மாட்டேன். நீ எனக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் மேல் துண்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேல்ல? அம்மா, ஒரு பூட்டு சாவி எடுத்துட்டு வாமா. நான் என் ரூமுக்குள்ள போயிடுறேன்ப்பா. நீ கதவை வெளிப்பக்கம் பூட்டு போட்டுக்க. இனிமே என்னால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு, எனக்கு கெட்ட கோபம் வரும். நான் என் மேல் துண்டை கீழே போட்டு சத்தியம் பண்றேன், நீ என்ன நம்ப மாட்டேங்கிற. இந்த கொடுமையை உங்க அம்மா உயிரோட இருந்து பார்த்திருந்தா நீ கதவை வெளிப்பக்கம் பூட்டு போட்டுக்கப்பா. அப்பா, நீ கதவை நல்லா வெளியில பூட்டிட்டு சாவியை தொலைச்சிடு. யோ டி, கூர்க்கா வந்திருக்கோம், சல்யூட் அடியா.